அதுவே வந்து என்ன ஆகும்னா ஒரு 2 ஹவர்ஸ் சார்ஜ் ஆகும், அப்புறம் கட் ஆஃப் ஆகிடும். கண்டினியூஸ் சார்ஜ் ஆகாது. ஓ, பேட்டரி ஹீட் ஆகுங்கிறதுனால அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பிரேக் ஆகி சார்ஜ் ஆகும். அதாவது நம்ம பிரேக் பண்ணி சார்ஜ் பண்ண வேணாம், அதுவே பிரேக் பண்ணி கரெக்டாக மார்னிங் 5 o'clock வந்து 100% வந்துட்டு அதுவே கட் ஆகிடும். நைட்டு சார்ஜ் போடுவீங்கன்னா எத்தனை மணிக்கு நீங்கள் சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நான் ஒரு 9 o'clock 9 o'clock போட்டு 8:39. ஆமாம், நான் முன்னாடியே போடுறதில்ல, தூங்க போகிறதுக்கு முன்னாடி போட்டுருவேன். கரெக்டாக 9 மணிக்கு போட்டிங்கன்னா காலையில் 6 மணிக்கு எடுப்பீங்களா? 5 மணிக்கு வந்து அதுவே கட் ஆஃப் ஆகி சார்ஜிங் கம்ப்ளீட்டட்னு வந்துடும் மெசேஜ். நார்மலாக இப்போ நான் டே டைமில் போட்டேன்னா எவ்வளோ மணி நேரம் சார்ஜ் ஆகுது? 7 hours ஆகிடும் சார். அதாவது 20%ல போட்டிங்கன்னா 100% வர்றதுக்கு 7 hours ஆகிடும். அப்போ நான் 10%ல போனால் 8 மணி நேரம் கிட்ட ஆகும். மோஸ்ட்லி நான் வந்து பிலோ 20க்கு நான் விடுறதே இல்லை. ஏன்னா டைமிங்கும் அதிகமாகும், பேட்ரி ஹெல்த்தும் இதாகுங்கிறதுனால மோஸ்ட்லி நான் 20-25லே போட்டுருவேன் சார்ஜ். ட்ரை ஆகி நான் வந்து இது பண்ணுறதில்ல. எந்த அளவுக்கு லோட் கேரிங் கெப்பாசிட்டி இருக்கு? லோட் கேரிங் நான் நிறைய வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் சார். நிறைய வச்சு எடுத்துகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பாக்ஸ் எல்லாம் என்னோட பிஸ்னஸ் இது பாக்ஸ் 2-3 பாக்ஸ் வச்சுருப்பேன். அது ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, பாக்ஸு இருக்கும். நாங்கள் மார்க்கெட்டு அது இது போகிறப்ப கூட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வச்சு தான் எடுத்துகிட்டு வரோம். ஈகோ மோட்லேயே நம்ம சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு அந்த பிக்கப் இருக்குது? ஈகோ மோடில் வந்து கொஞ்சம் அது வந்து அதாவது எப்படின்னா ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது ஈகோ மோட்லேயே.